ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பைஸ் சேனல். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம சென்னையில் புதுசாக கட்டின ஒண்டர்லாக்கு வந்திருக்கோம். ஸோ இனி நம்ம வந்து ஃபுல்லாக விளாக் கவர் பண்ண போகிறோம் நம்ம ஒண்டர்லாவை. ஸோ கொஞ்சம் லென்த் டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் முக்காசி கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். விளாகில் என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், சென்னை ஒண்டர்லா வந்திருக்கோம் கைஸ். சீரியஸாக ரொம்ப கிரேஸியாக இருக்குது. அந்த ரைட்ஸ்லாம் பயங்கர ஹைட்டாக இருக்குது. எப்படி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் ரைடு போகிறாங்கன்னு தெரியல. நான் மட்டும் வீடியோ விளாக் நான் மட்டும் விளாக்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கல, கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக வரவே மாட்டேன். ரொம்ப அள்ளு விடுது. பெங்களூரில் இருக்க ஒன்றரை அந்த ரோலர் கோஸ்டர் அள்ளு விடும். இது வந்து இந்தியாஸ் பிகஸ்ட் வேறு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. வாங்க கவர் பண்ணு பார்ப்போம். சீரியஸாக ஒருத்துங்க. நம்ம அதுவும் இங்கே மான்சூன் ஆஃபரில் 1000 டிக்கெட் 1000 ரூபா சம்திங் வந்துச்சு இந்த ஃப்ரைடே பிராக் சேலில். அது கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக நல்லா பெருசாகவே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பைக் பார்க்கிங் சரி, கார் பார்க்கிங் சரி. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கிங் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. உங்கள் டிக்கெட் பார்க்கிங் தனி சார்ஜஸ்லாம் இல்லை. உங்கள் டிக்கெட்டு உங்களோட இந்த டிக்கெட் காமிச்சு ஒன்றரை டிக்கெட் காமிச்சு நீங்கள் போய்க்கலாம். ஆனால் இவ்வளோ கும்பல் கைஸ், நான் எவ்வளோ க்ரௌடுன்னு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் December 5th ஃப்ரைடே அன்றைக்கி வந்தோம். க்ரௌடு இருக்காதுன்ட்டு. பட் ஆனால் அன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க அங்கேருந்து ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு. போயிடுவோம் வா. சீரா வா. எல்லாம் சீர போகலாம்டா வரா. Your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show. Oh, that's amazing ஒன்றா பாத்துக்கோங்க. சென்னையில் மிக அருகில் செங்கல்பட்டில். ஆனா சென்னையில் ப்ரொமோஷன் பண்றாங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒன்றரை மேப் தருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி போனீங்களா எல்லா ரைடும் ஈஸி. அங்கே ஒன்றரை உங்களுக்கு லக்கேஜுக்கு லாக்கர் வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தமாக 400 வாங்கிடுவாங்க. அதில் வந்து 50 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு லக்கேஜ் வேணுன்னா இது வந்து பை பண்ணிக்கோங்க. நம்ம சென்னை ஒன்றரை வந்திருக்கோம். ரைட்ஸ்லாம் இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது உனக்கு? பார்க்கல அடியே இருக்கு. சீரியஸா சத்தியமா என்ன பண்ண போறேன்னே தெரியல. ரொம்ப நர்வஸா இருக்கு. அவ்வளோ பெருசா இருக்கு ரைடுனா. அவ்வளோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோலர் கோஸ்டர் அண்ட் ஜீப் அந்த ரெண்டு தான் ஸ்பின் வீல் தான் இன்னும் ஹைட் இருக்குங்க. அவ்வளோ ஹைட்ல ஒரு ராட்டத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பார்ப்போம். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்றோம் வீடியோல. போன் போனாலும் பரவாயில்ல, இவன் தான் வீடியோ எடுக்க போறான். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே பியர்லெஸ்ஸா ரோலர் கோஸ்டர்ல இறங்குறோம். தஞ்சாவூருக்கு போறோம். ஐலோ ஒன்றலாம். Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. I wanna hear it talking shit from the drama. I'm coming up and send you to your mama. Mr. Whip, never done down. Dropping bodies on the அல்டிமேட்ரா. I'm the last one to die. இதுல தான் பயணிக்க போறோம். மஜாவா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் பறந்து போறாங்க பாருங்க guys. இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் இது பேரு. ஸோ கைஸ், இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தலைகீழ நம்ம வைப்போம், தலைகீழ அந்த சீட்டுக்கு உட்காந்துருப்போம். அண்ட் வந்து இது இந்தியாவில பிகஸ்ட் வர சொல்றாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இங்க பாருங்க. ஓகே, எவ்வளவு உங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு? போறோம் எடுத்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணாலும் பரவாயில்ல. கண்ணாடியில் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு முடிச்சிருக்கோம். என்ன சொல்றேன்? தஞ்சாவூரா அதில் ஒரு வெயிட்டிங் கியூவே கிட்டத்தட்ட 200 மீட்டர் நிற்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடிங்க. ஸோ வரீங்க சீக்கிரம் வந்து ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி போனவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கொலை நடக்குது, கல் இல்லை, உயிர் இல்லைன்றாங்க. ரொம்ப கிரேசியாக இருக்குங்க. முதல் ரைடே
ரோலர் கோஸ்டர் காஞ்சோரா வந்துருக்கோம். மேசிவாக இருக்கும் போது மக்கா சின்ன சின்ன எல்லாம் முடிச்சு வரதுல லேட் ஆகும். பவனில் இருக்கலாம். கரெக்டெல்லாம் இருக்கு. ஸ்கூல் பசங்க ஸ்கூல் தானடா. ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் ரைடுங்க இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த அளவுக்கு பெரிய இந்த அளவுக்கு பெரிய ரோலர் கோஸ்டர் நான் பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு சும்மா ஃப்ளாஷ் மாதிரி முடிஞ்சிச்சு ஒரு நிமிஷத்தில். என்ன நினச்சே இல்லை. இப்படி போகிறேன் தலைகளை போகிறேன். ரொம்ப வேற லெவல் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக சென்னையில் மற்ற தீம் பார்க்லாம் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக முடியாது தான். அவங்க டெவலப் பண்ணணும். எம்ஜிஎம் குயின்ஸ்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வேற லெவல் கொடுத்துங்க. உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் ரைடு மட்டும் உங்களுக்கு வீடியோ வந்து அவங்களே மேக் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே கேமரா வச்சு தருவாங்க வாய்ஸோட. அந்த சார்ஜஸ் வந்து 300 வருது. ஆனால் உங்களுக்கு வந்து டென்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து சம்மரில் சூப்பராகவே இருக்கும், நல்ல சில்னஸாக. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் ரோலர் கோஸ்டர் வந்து தண்ணியில் ஸ்டாப் பண்ணுவோம். அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ண போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். மஜாப்பா ஏறுறா அப்படியே. நம்மளுக்கு என்னைக்கு கியூ வந்துருக்கு. வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்கும். இந்த ரைட் எப்படி பேக்கர் பாய்ஸ்க்கு பயமே இல்லை. சும்மா தெரிக்க உனக்கும் சூப்பராக இருக்கு. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. வேற லெவல் இருந்துச்சு. வாட்டர் ஸ்பிளாஷ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாத்துக்கங்க. இது வந்து வீடியோ பண்ணிட்டியா? தண்ணில எடுத்தேன்டா. இந்த தண்ணில விழும்போது தண்ணி பட்டு ஆஃப் ஆயிடுச்சுடா. ரொம்ப காமெடியா போச்சுங்க. இந்த மியூசிக் கேட்டீங்களா? இதுதான் ஒன்றோட எஸ்டி மிஸ். நம்மளுக்கு என்ன மிஸ் தெரியுமா? ராட்சசன் படத்துல வரும்ல டன் டன், அந்த மியூசிக் தான் நம்ம ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமான தீம் பார்க் இருக்கு. என்ன ரைட்னே தெரியல. ரைட் பண்ணணும். சர்ஃபாஃப் ஒரு காமெடி ரைடு. அப்படியே மேட்ச் முன்னாடி வார்ம் அப் பண்ணுறல அதே பேர் அடுத்த பேர் ரைடு போகிறது முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுறது இந்த ரைடு. நாங்க பாடுறோம். நாங்க பாடுறோம். சீசோட இந்த லெவல். ஓ
எல்லாருக்கும் கும்பலா இருக்கு சும்மா நிக்கிறதுக்கு வண்டி பத்தி சொன்னாங்க. சும்மா நிக்கிறதுக்கு எப்படி வராங்க ஒரு 10-15 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா இந்த ரைடு வாங்க, சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் அடல்ட்ஸ்லாம் கண்டிப்பா அந்த ரைடு, சின்ன பசங்க ரைடு. சொல்றேன். நாங்கள் பயணிக்க போகிறோம். ரைடு எப்படி பார்த்து சொல்கிறேன். இது வீடியோ எடுக்க முடியாது இருக்கிறேன், ஏன்னா 360 வீடியோ சுற்றுது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் கவர் பண்ணுறோம். ஸோ கைஸ், நான் இந்த ரைடு கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஷோல்டர் இடிக்குது, இல்லைனா உட்காந்த பேக் இருக்குது. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக இது செம்ம கிரேஸியாக இருக்குது ரைடு. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம வருது, பார்க்க தான் சின்னதாக இருக்குது ரைடு. அப்படியே அப்ராட் கொண்டு போகும்போது அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுதா, ரொம்ப சூப்பர் ஸ்பீடாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. போன ரைடு எப்படி வாஷிங் மிஷினில் சின்னதாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என் பேர் என்னன்னு வீடியோ நாங்கள் வந்து ரைடு பேர் ஜி ஃபால். மேலே சடனாக ட்ராப் பண்ணுவாங்க. வந்து அந்த ஆர்டிக்கெலாம் செம ஃபாஸ்ட்டாக ஒரு மரண பயத்தை நோக்கி போவோம். மனோருக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த ரைடு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். செக் பண்ணுறதுக்கே 3 நிமிஷம் இதாக ஆகும். நான் ரைடு பார்த்தா ஒரு 30 செகண்ட் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸ்பீட் டேக்னா ஒரு சில அதே நல்லா தான் வச்சுருக்கு. ரைடு வந்தா இன்னைக்கு நாளைக்கு தான் வர முடியும். ஜி ஃபால் ரைடு ஏரியாச்சு. இப்போ எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ரைடர் பாய்ஸ் கரெக்டாக செம்ம வியூங்க. இது அள்ளுடுதா. இதோட ஐட்ரா டி இது இதோட ஐட்ரா. இட்ஸ் வெரி கிரேசிங்க. வீடியோ எடுக்கலாம் நான். ஐயோ வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நான். ரப்பா ஜீஃபால் ரைட் ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஒரே ட்ராப் தான். டவுன் பண்ணி ஏற்றலை. அந்த வியூவும் அது ஏற்ற மாதிரி லாங்காக இருந்துச்சு. பட் ஆனால் போங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சடன் ஜர்க்காக இருக்கும். கைஸ், இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பிங்கோ வந்து 50 சொல்கிறாங்க. ஒரு பாக்கெட் மேகி வந்து 140 சொல்கிறாங்க. சிக்கன் மேகி, வெஜ் மேகி எல்லாமே. இங்கே கேன்டீன்லாம் கொஞ்சம் ஸ்டிப், கொஞ்சம் ரேட் அதிகம் தான். நீங்கள் வரீங்கன்னா அதெல்லாம் ரெண்டாக வரணும். ஒரு எடுத்துருக்காங்க. ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்களா? அதுவும் ரெடி ஆகிடுமா? அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா அதுதான் ரெடி ஆகிடும். 3 அது வரையும் நம்ம வந்து பிங்கோ சாப்பிடுவோம். ஓகே, ஓப்பன். இது ஒரு எத்தனை ரைடு முடிச்சுக்கோம்? 4 ரைடு முடிச்சுக்கோமா? 1 2 3 4 5 ரைடு முடிச்சுப்போம். மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் அந்த பெரிய அந்த ஸ்பின் ஹில் இருக்குது, அது மட்டும் தான் போல. கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த ஜீஃபாலே அந்த அளவுக்கு இருக்குது. ஜீஃபால் அந்த வரைய இல்லைல்ல, அதோட ஜாஸ்தியாக இல்லை. ரேசி ரைடாக இருக்குது. அதில் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். கீப் வாட்சிங் டேக்கர் பை சேனல். டேய் நல்லாந்தே பார்த்துட்டு இருக்குடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Oh my gosh.
மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா சத்தியமா சொல்றேங்க, கிரேசியஸ்ட் ட்ரெண்ட் இதுதான் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, சவுத் இந்தியாவிலும் சரி, இந்தியாவிலும் மோசமான இருக்குது. என்ன ஃபாஸ்டா போயிருக்கு. இதுதான் இந்த ரைடு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் எனக்கு பயம் இல்லை, ஏன்னு தெரியல. அல்டிமேட் ரைடு இது. கண்டிப்பாக ஒன்றாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம 360ல ரொட்டேட்டும் பண்ணோம், 360 சுத்தமாக செய்யணும். ஒரு வழியா ரொம்ப மோசமான ரைடை முடிச்சிட்டோம். ஒரு பாகுபலியில் அப்புறம் தான் பிரபாஸ் நடந்த ஒரு ஃபீல் வரும். இதுக்கு மேலே எங்க எதுவும் கட்டி விடுவோம்டா. இருப்பாருதான். இப்போ போயிட்டு தண்ணியில் சொல்லுறோம்டா. கைஸ், இதுவரையும் நான் பார்த்த ரைட்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பின் வீல் சொல்லுவேன், செகண்ட் தாஞ்சோரா, மூணாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது பேர் இதில் வேர்டிங்ஸ் சொல்லிடுறேன். அதனால அது ஜி ஃபோர்ஸ், ஜி ஃபாலு. இன்னும் ட்ராப்ல போல, அது பார்த்துட்டு மொத்தமாக ரேட்டிங் சொல்கிறேன். இதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு December 5 வந்திருக்கோம். லக்கிலி மழையே பெய்யல. மணி கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் வாட்டர் ரைட்ஸ் போகணும். ஒரு 1 hour தான் இந்த ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வேகமாக வரும், நல்லா வைப்பாக இருக்கும். கேக்கர் பாய்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரும். டிஜே போடுற சாங்குக்கு கொஞ்சம் செம்மையா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ தூரமாடா, எப்படி போன் விட்டுட்டு போலாமா? Sweet blood, blood, blood is sweet, blood, blood is sweet, 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 sweet, blood is sweet, sweet, blood is sweet, blood is sweet. அஞ்சே கால் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லா ரைடும் க்ளோஸ் பண்ணுறாங்க. டென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி தான் ஃபுல் வாட்டர் ரைடிங் ஓட்டுறாங்க.
டைம் வந்து கன்ஃபார்மாக கெண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுங்கள். தயவாக செஞ்சு ஃபாஸ்டாக் இல்லாமல் வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். யூஸ் பண்ணுவீங்க. நிறையா வாட்டர் ரைட் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஈவினிங் டைமில் வருவீங்க, ஒரு டைம் பார்த்தாரு உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் அப்புறம் அந்த ஸ்விம்மிங்லுக்கே ஒரு கிட்டத்தட்ட 1 hour நிற்கிற மாதிரி வரும். பார்த்துக்கோங்க. நாங்கள் அங்கே வாட்டர் ரைட்ஸ் 5:15 க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வெப்சைட்டில் இருந்தோம். ஸோ அங்கே இருக்க பேலன்ஸ் இருக்க சின்ன சின்ன ட்ரை ரைட்ஸ்லாம் முடிக்கலான்ட்டு போய் ஏறணும். நைஸ் ரைட். ஃபைனலாக வந்த ரைட் தான் இன்செனிட்டி. சிம்பிளாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் இதுதான் இருக்குது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கிட்ட ஸ்கூல் விக்கெட்டை கொடுத்துச்சு. ப்ரோவில் எல்லா ரைடும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சில ரைட்லாம் ஓப்பன் பண்ணல, 2 ரைடு அது வந்து மார்ச்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் பண்ண பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேட்டும் அதிகமாகிடும். ஸோ இதுதான் எங்களோட ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ். வ்ளாக் பிடிச்சிருங்க நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டேக்கர் பை சேனல்.